கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த சௌமியா அன்புமணி உடனடியாக மதுவிலக்கு அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்காளர்களிடம் நன்றி தெரிவித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் சாராய வியாபாரிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும், தமிழகத்தில் ஆறாக போடும் கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கள்ளச்சாராயமே கொடுக்க கூடாது, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எதுவும் இல்லை. எதுக்கு எந்த சாராயமும் கொடுக்காதீங்க, நல்ல சாராயமும் கொடுக்காதீங்க, கள்ளச்சாராயம் கொடுக்காதீங்க. கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது. சாராயம் அரசாங்கமே திறந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க. எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான், எல்லாருக்கும் தெரியும். அது குழந்தை குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? சாராயம் தான். கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா இருந்தாலும் முதல்ல அதை நிறுத்துங்க, அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம்.